ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வந்து கோகர்ணா போயிட்டுருக்கோம். இது வந்து கர்நாடகாவில் உள்ள ஒரு ஸ்மால் டவுன். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச்சஸ், டெம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். லைக் மஸ்ட் விசிட் பிளேசஸ் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ போக போக உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிளேசஸ்லாம் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் டிசம்பர் 11th அன்றைக்கி வந்து ஒரு மத்தியானம் போல் சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் ஏறினோம். 3:50க்கு சென்ட்ரலில் ட்ரெயினு. ஸோ இது வந்து எப்போ ரீச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹுப்ளிக்கு 4:50 போல் காலையில் வந்து ரீச் ஆச்சு. ஸோ லைக் உங்களுக்கு சென்ட்ரல் டு ஹுப்ளி பார்த்திங்க அப்படின்னா லைக் ரொம்ப நேரம் வந்து ட்ரெயின் ஜர்னி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நாங்கள் ஹூப்ளி ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து ஹூப்ளி பார்த்திங்க அப்படின்னா ஹூப்ளி டு ஹோட்டல் வந்து ஒரு 6 o'clock ரீச் ஆனோம். ஒரு 5 to 6 லைக் 1 hour 45 minutes கிட்ட ஆச்சு ரீச் ஆகிறதுக்கே ஹோட்டலுக்கு. ஸோ ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறமா வந்து காஃபி, டீ அப்போவே வந்து எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது வந்து நாங்களாக வந்து ஆர்கனைஸ் பண்ணது கிடையாது. லைக் ஒரு ட்ரிப் ஆர்கனைசர்கிட்ட கொடுத்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. உப்மா, அப்புறம் கேசரி இதெல்லாம் 6 o'clock சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலுமே வந்து ஓகே தான். இதான் நாங்கள் வந்து வேனு. இதில் தான் வந்து நாங்கள் எல்லா பிளேஸுமே வந்து சுற்றி பார்த்தது. 3 நாளுமே இந்த வேன் வந்து எங்கள் கூட ட்ராவல் ஆச்சு. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விபூதி ஃபால்ஸ்க்கு போயிருந்தோம். இது வந்து ஹூப்ளிலேருந்து விபூதி ஃபால்ஸ் வந்து எவ்வளோ ஹார்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் நாட் ஹூப்ளி ஹோட்டல்லேருந்து வந்து விபூதி ஃபால்ஸ்க்கு வந்து 2.5 hours ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து எங்களை எப்படி ஃபஸ்ட்டே வந்து எப்படி கவர் அப் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு லாங்காக இருக்கும்ல, லாங் ஹார்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பிளேஸஸ்க்கு தான் நாங்கள் போனோம். விபூதி ஃபால்ஸ் வந்து லைக் ரொம்பவே வந்து நாங்கள் போனப்போ யாருமே இல்லை, ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே வாட்டர் ஃபால்ஸு. இது வந்து விபூதி ஃபால்ஸ் அப்படின்றது வந்து இங்கேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபால்ஸில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு, ஏன்னா நாங்கள் காலையில் ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டதுனால ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிச்சு, கிட்ஸும் கூட வந்ததுனால. ஸோ அங்கேருந்து ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டோம். ஸோ இங்கே மோஸ்ட்லி நிறைய உடுப்பி ஹோட்டல்ஸ் தான் வந்து இருந்துச்சு. நாங்களுமே அங்கே தான் வந்து ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டோம். பெருசாக எனக்கு எதுவும் தெரியல. நான் வந்து எங்கே போனாலுமே ஃபுட் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், அதனால எனக்கு தெரியல. நல்லா இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டது. ஃபுட் எல்லாமே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். கர்நாடகா அப்படின்னாலே இப்படி சொல்லுவாங்க. பட் அப்படி தான் இருந்துச்சு லைட்டாக. ஸோ அங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா ஹாவ்ரா போட்டிங் அப்படின்றது போயிருந்தோம். ஸோ இங்கே தான் வந்திருந்தோம். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான். ஸோ இதுலேருந்து ஒரு 2:20 போல் நாங்கள் வந்து ஹாவ்ரா போட்டிங் வந்து ரீச் ஆனோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு 1 hour வந்து உங்களுக்கு போட்டிங் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளார போய் அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். லைக் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலூர் கிட்ட இருக்கோம்ல, கிட்டத்தட்ட உங்களுக்கு பிச்சாவரம் போட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா முருதேஸ்வர் டெம்பிள் போயிருந்தோம். பெஸ்ட்டஸ்ட்டு டெம்பிள் நான் பார்த்ததுலையே. தஞ்சாவூர் டெம்பிள் அடிச்சிக்க முடியாது. பட் வந்து தஞ்சாவூர் டெம்பிளுக்கு அப்புறமா நான் வந்து சொல்லணும் அப்படின்னா இது சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு சுற்றி பார்த்திங்க அப்படின்னா பீச்சு, அதில் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு சிவன் வந்து இருந்தார். ஸோ இதுதான் வந்து அந்த கோயிலோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்குல்ல, இது வந்து நீங்கள் லிஃப்ட்டில் போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. 20 rupees என்னமோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு அங்கேருந்து வந்து வியூ தெரியறதுக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வியூவே. அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் அந்த சிவன் கிட்டே போய் லைக் டேரெக்டாக அங்கேயுமே நீங்கள் வந்து கும்பலாம். ஸோ போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பீச்சில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து நாங்கள் வந்து பெருசாக வந்து பீச் ஆக்டிவிட்டீஸ் போகல. நாங்கள் ரீச் ஆனது பார்த்திங்க அப்படின்னா 2:20க்கு நாங்கள் வந்து ஹாவ்ரா போட்டிங் போயிருந்தோம். அங்கேருந்து வந்து கிளம்புனதே பார்த்திங்கன்னா 4 o'clock கிளம்பினோம். ஸோ 4 to 4:30 லைக் 1/2 hour தான் உங்களுக்கு ஹாவ்ரா போட்டிங்லேருந்து முருதேஸ்வர் டெம்பிள். ஸோ இங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா நாங்கள் ஃபுல்லாகவே இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வேறு எதுவும் பெருசாக வந்து எங்களுக்கு அன்றைக்கி இந்த 3 places தான் கவர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. டைம் இருந்தால் யானா கேவ்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எங்களுக்கு அன்றைக்கி டைம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து வேறு எங்கேயுமே போகல. இந்த 3 places தான் வந்து Day 1ல் விசிட் பண்ணது. பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர லெவல். இந்த பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். வியூவே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கடல், நடுவில் வந்து சிவன் இருக்கார் அந்த மாதிரி. ஸோ இதுதான் பெருசாக வந்து எனக்கு எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது தெரியல. நீங்கள் சிவன் பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து மஸ்ட் விசிட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கே உள்ள டெம்பிள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாலே வந்து ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் கோட் வச்சுருக்காங்க. ஷார்ட்ஸ் வேர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நீங்கள்
முட்டிக்கு மேலே போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. போட்டால் ஃபுல் ட்ரெஸ் போடுங்க. அப்புறம் வந்து லைக் சுடிதார், அதுக்கப்புறம் குர்த்திஸ் இதெல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்ட்லே வந்து செகண்ட் உயரமான சிவன் சிலை அப்படின்னா வந்து இதுதான். இது பார்த்திங்கன்னா 123 அடி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் வந்து ஃபுல்லாகவே ராவணன் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது. இதுக்கு வந்து செப்ரேட்டாக ஒரு பிளேஸுமே வச்சுருக்காங்க அவங்க, லைக் அந்த ஸ்டோரியை வந்து சொல்கிற மாதிரி. இது சிம்பிளான ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு லைக் ராவணன் வந்து லைக் ரொம்ப கடுமையாக வந்து தவம் இருந்து சிவன்கிட்ட வந்து வரம் கேட்டிருக்காரு. ஸோ சிவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவரோட தவத்தை வந்து ஏற்றுக்கிட்டு இவருக்கு வந்து ஒரு ஆத்மலிங்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஒரு நிபந்தனையும் விதிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, நீ இந்த ஆத்மலிங்கத்தை வந்து பூமியில் வச்சிட்ட அப்படின்னா அது வந்து அங்கேயே நிலச்சிரும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து லைக் ஏற்றுக்கிட்ட ராவணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வந்து பத்திரமா வந்து அவர் ஊருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்போது வந்து தேவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க. இவர் வந்து ஆத்மலிங்கத்தை பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டாரு ஸ்ரீலங்காவுக்கு அப்படின்னா இவர் வந்து உலகத்தையே ஆழ்ந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க. ஈவினிங் வந்து ஆனதுக்கப்புறமா வந்து அவர் ஏதோ ஒரு தியானம் சம்திங் பண்ணணுமா. ஸோ அதுக்கு இடையில வந்து விஷ்ணு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிள்ளையாரை வந்து லைக் விநாயகரை வந்து ஒரு சிறுவன் வேடத்தில் வந்து போக வச்சு அவர்கிட்டேருந்து ஆத்மலிங்கத்தை வாங்கி பிள்ளையார்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ராவணனும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா இதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து கீழே இதாகிடும், லைக் பூமியில் வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஷ்ணு வந்து அதிகமாக வந்து எடையை வந்து கூட்டினதுனால அந்த லிங்கத்தோட எடையை கூட்டினதுனால கீழே வச்சிட்டாரு பிள்ளையார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கதை. குறிப்பிட்ட நேரத்தில் ராவணன் வராததுனால விநாயகர் வந்து கீழே வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கோவத்தில் வந்து ராவணன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த லிங்கத்தை வந்து உடச்சிருக்காரு. அந்த ஒரு உடஞ்ச துகள் லைக் உடஞ்ச இது வந்து இந்த கோயில் எல்லாம் வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் கதை. ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. கதை தெரிஞ்சுட்டு இந்த பிளேஸை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு லைக் நிறைய ட்ரெஸ் ஷாப் இருந்துச்சு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ்லேயோ இல்லை ஹாவ்ரா போட்டிங்லேயோ வந்து பெருசாக நான் ஷாப்பிங் பார்க்கல, வெளியில் கடை இல்லை. இங்கே வந்து நிறையவே கடை இருந்துச்சு, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி நான் முர்தீஸ்வர் அப்படின்ற போட்ட மேக்னெட் லைக் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி டே 2 டே 3 நடந்ததை வந்து பின்னாடி உங்களுக்கு வீடியோஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.